என்ன நீ அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுற, என்ன சொன்னாலும் செஞ்சிடுற, இப்படிதான் நீ வச்சுப்ப, இப்படியா நடந்துப்ப, நான் உன் நிலைமையில இருந்தா பிச்சை எடுத்திருப்பேன். இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க அவருக்காக. அவங்க வந்து கை கோத்துட்டு நடந்து போறாங்க. அது ஒரு பெரிய புரட்சி அந்த காலத்துல. இப்ப ரொம்ப சாதாரணமா அது தோணலாம். நான் சொல்றது ஒரு 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி தைரியமா அவர் கூட்டிட்டு வராரு. அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? எல்லாரும் சிரிக்கிறாங்க. 2 லூசு போகுதுடா வெளில, வாடா பார்க்கலாம். ஆனா அது எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா அப்ப? ஆமா. மிகப்பெரிய அவங்க ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு, ஐயோ ஒரு மாதிரி இப்படி இப்படி ரொம்ப நடுக்கத்தோட வெக்கத்தோட அதை செய்கிறாங்க. செஞ்சுட்டாங்க எப்படியோ இல்லையா? ஸோ அவங்க அன்னைக்கு தலை குனிஞ்சு நடந்து போனாங்க. ஒரு பெண்ணா தலை குனிஞ்சு நடந்து போனாங்க புருஷனுக்காக. இன்னைக்கு பல பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க இல்லையா? அது அவங்க செய்த ஒரு பெரிய புரட்சி. அவங்க வந்து பாரதியார் இறந்த பிற்பாடும் நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க பாரதி இயல் அப்படிங்கிற அந்த துறைக்குன்னு. ஏன்னா அவருடைய படைப்புகளை வெளியில் கொண்டு வந்தாங்க. 2வது மகளுக்கு எப்படியோ போராடி திருமணம் நடத்தி வச்சாங்க. பாரதியார் வரலாறுன்னு புத்தகம் எழுதினாங்க. பாரதியாரை பற்றி சொற்பொழிவு பண்ணியிருக்காங்க ஆல் இண்டியா ரேடியோவில் திருச்சியில். தன்னுடைய பேரக்குழந்தைகள் எல்லாம் வந்து அப்படி தைரியமாக வளர்த்தாங்க.